கட் ஆஃப் டீட்டெயில்ஸில் இருக்கிற பார்ட் ஏ, பார்ட் பி, டேட் ஆஃப் பர்த் இந்த டீட்டெயில்ஸ் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னு யாராவது நோட் பண்ணியிருக்கீங்களா? நோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டீட்டெயில் வந்து எப்போ யூஸ் ஆகும்னா டைப் கேசஸில் யூஸ் ஆகும். டைப் கேசஸ்னால் என்னென்னா 2 பேர் எப்போ ஒரே மார்க் எடுக்கிறாங்களோ. எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. நான் 73 மார்க்ஸ் எடுத்திருக்கேன் ஓபிசிக்கு உள்ளது. ஆனால் எனக்கு ஏன் என்னோடய நேம் வந்து லிஸ்ட்டில் வரலன்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அது ஏன்னா இந்த ரீசன் தான். அது என்னென்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். டைப் கேசஸ்னால் என்ன, அது எப்படி பார்ப்பாங்கிறத இப்போ தெளிவாக சொல்கிறேன். இன் கேஸ் ஆஃப் ரெசல்யூஷன் ஆஃப் டைப் கேசஸில் என்னென்னலாம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, இதுக்கு நம்ம இந்த ரிசல்ட்டோட இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நம்மளோட நோட்டிஃபிகேஷனில் பேரா நம்பர் 15 இதை பற்றி கொடுத்துருக்காங்க. மார்க்ஸ் இன் பார்ட் ஏ ஆஃப் சிபிடி, மார்க்ஸ் இன் பார்ட் பி ஆஃப் சிபிடி அண்ட் டேட் ஆஃப் பர்த் வித் ஓல்டர் கேண்டிடேட் பிளேஸ்ட் ஹையர் அண்ட் ஆல்பபெட்டிக் ஆர்டர். இந்த 4 கிரைட்டீரியாவில் மட்டும்தான் உங்களுக்கு ரெசல்யூஷன் கேஸை வந்து டைப் பண்ணுவாங்க. டை கேசஸ் வந்து ரெசல்யூஷன் எடுப்பாங்க. அது என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோங்க. நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி பார்ட் ஏ பார்ட் பியோட மார்க்ஸ் என்னன்ட்டு. பார்ட் ஏ பார்ட் பி இப்போ 2 கேண்டிடேட் இருக்காங்க சேம் கேட்டகரியில். அவங்களுக்கு 2 பேருக்குமே 50 மார்க் வருது. அவங்களோட நேம் எடுத்துக்கோங்க, ஏ அண்ட் பின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்ட் ஏல அவங்க கொடுத்துருக்கிற மார்க் இருக்குதுல்ல, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்ட் ஏல அவங்க கொடுத்துருப்பாங்க 35 அண்ட் 15. இந்த மார்க்ஸுக்கு ஒரு வேளை இவன் வந்து அருண் வந்து இந்த மார்க்ஸ் எடுத்துருக்கிறான். பாலு வந்து ஒரு வேளை இந்த இதில் வந்து ஹையராக எடுத்துருக்கலாம், 40 எடுத்துருக்கான், இதில் 10 தான் எடுத்துருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து அருணை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் இந்த ஃபஸ்ட்டு 2 கேஸுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அண்ட் செகண்ட் என்னென்னு பார்ப்போம். பட் இவங்க 2 பேருமே சேமாக எடுத்துருக்காங்க. மீன்ஸ் பார்ட் ஏல 35-15, பாலுவும் 35-15 2 பேருமே சேமாக எடுத்துருக்காங்க பார்ட் ஏ பார்ட் பியில். அப்படிங்கும்போது நமக்கு அடுத்து என்ன பார்ப்பாங்கன்னா டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க. ஓகே, யாரோட டேட் ஆஃப் பர்த் அதிகமாக இருக்குது? இப்போது 10-10-99 வந்து அருண் பிறந்திருக்கிறாரு. இப்போ பாலு வந்து 10-8-98 பிறந்திருந்ததுனா ஆப்வியஸ்லி இவங்க 2 பேர் மார்க்கும் சேமாக இருந்தாலுமே பாலுவை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் தான் வந்து எல்டர். ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. வித் ஹோல்டர் கேண்டிடேட் பிளேஸ்ட் ஹையர். வயசு அதிகமாக இருக்கிற கேண்டிடேட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க தேர்டு கேஸில். இன்கேஸ் உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பிலையும் சேம் மார்க் இருக்குது, உங்களோட ஓவரால் நார்மலைஸ்டு ஸ்கோரும் சேமாக வருது. பார்ட் ஏ பார்ட் பியோட ஸ்கோரும் சேமாக இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு தேர்டாக என்னென்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஏஜோட இது பார்ப்பாங்க க்ரைட்டீரியா. ஏஜ் க்ரைட்டீரியா ஓல்டர் கேண்டிடேட். ஸோ அருண் வந்து 99 பிறந்திருக்கிறாரு, பாலு வந்து 98 பிறந்திருக்கிறாருன்னா இவங்களோட பாலுவை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் தான் ஓல்டர் கேண்டிடேட். ஓகே, இன்கேஸ் ஆஃப் 2 பேருமே வந்து சேம் டேட் ஆஃப் பர்த் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அருணும் பாலுவுமே சேம் டேட் ஆஃப் பர்த் தான் இருக்கிறாங்கங்கும்போது இந்த கேஸ் வந்து இன்வாலிட் ஆகும். அப்புறம் 4th கேஸ் பார்ப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மார்க்ஸ் பார்த்தோம். மார்க்ஸும் சேமாக இருந்துச்சு, பார்ட் ஏ பார்ட் பியும் சேமாக இருந்துச்சு, அண்ட் ஏஜுமே சேமாக இருக்கும்போது 4th கேஸ் என்ன பார்ப்பாங்கன்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர் ஆஃப் நேம். இப்போ வந்து அருண் இருக்கிறாரு, பாலு இருக்கிறாரு, 2 பேருக்குமே சேம் மார்க்ஸ் வருது 50-50. பார்ட் ஏ பார்ட் பிலையும் சேம் மார்க் வருது, டேட் ஆஃப் பர்த்துமே சேமாக இருக்குது. இந்த சுச்சுவேஷன் என்னென்னா லாஸ்ட் ஆல்பபெட்டிக் ஆர்டரில் வச்சு கன்க்ளூஷன் பண்ணுவாங்க அருண் அண்ட் பாலு. ஓகே, அருண் வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டரில் ஃபஸ்ட்டு வர்றதுனால இவரை சூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஆப்வியஸ்லி அருணை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த பார்ட் ஏ பார்ட் பி இந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கிறதோட மோட்டிவ். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இதுதான் ரீசன். வந்து எனக்கு கேட்டிருந்த சப்ஸ்கிரைபருக்கான பதில் என்னென்னா, நீங்கள் சேம் அதாவது 73.7 சம்திங் எடுத்தாலும் உங்களால் ஓபிசியில் ஏன் உங்களோட நேம் வரலனா இதுதான் ரீசனாக இருக்கும். நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களோட பார்ட் ஏ பார்ட் பியோட மார்க்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்க்ளூஷன் கிடைக்கும். அப்படி அண்ட் நோட்டிஃபிகேஷன்லேயே போட்டிருக்காங்க, நம்மளோட ரிசல்ட்லேயும் போட்டிருக்காங்க. அதாவது பிஎஸ்டி வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு யார் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா நோடல் சிஏபிஎஃப் வந்து யாருன்னா சிஆர்பிஎஃப் தான். ரொம்ப குட் நியூஸ் வந்து இது. ஏன்னா சிஆர்பிஎஃப்ல தான் இதுவரை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவும் சிஆர்பிஎஃப்ல தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி ஆவடியில் தான் இருக்கும். ஸோ ஆவடியில் நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஏன்னா புதுசாக இப்போ ஐடிபிபியில் கண்டக்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் உங்களுக்கே கொஞ்சம் டவுட் ஆகும். ஸோ ஆவடியில் கண்டக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி என்ன நடந்தது, எப்படி கிரவுண்ட்லையா ரோட்லையாங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ பிஎஸ்டி கண்டக்ட் பண்ண போகிற நோடல் சிஏபிஎஃப் வந்து என்னென்னா சிஆர்பிஎஃப் தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ரிசல்ட் பேஜ்லேயுமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.